அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆஜுருமியா குரூப் வகுப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால் நான் இதை வந்து ஃபேஸ்புக்கில் உஸ்தாத் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்தேன். சரி, எனக்கு வந்து கிராமர் கொஞ்சம் வந்து விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இன்னும் இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த வகுப்பில் நான் சேர்ந்தேன். அல்லாஹ்வுடைய உதவியால் என்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நிறைய பயனை கொடுக்குற விதமாக இந்த வகுப்பு எனக்கு அமைஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து உஸ்தாத் நடத்தின விதம் வந்து ஒரு சிறிய பிள்ளைக்கு கூட அது தெளிவான முறையில் சென்றடைகிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். லஃப்லு டு லஃப்லு வந்து வார்த்தை அர்த்தம் வச்சதும் ப்ளஸ் வந்து எளிமையான முறையிலையும் மூன்று மூன்று பார்ட் நஹ்ல் வாலிஹ் நாங்கள் படித்து அல்லாஹ்வுடைய உதவியால் அதில் தான் நான் வந்து ஆசிரியராகவும் இருக்கிறேன். கிராமர் ஆசிரியராகவும் நான் இருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்னுடைய நடத்துகிற விதங்களை வந்து நானும் மாற்றிக்கணும். அந்தமாரி இதுமாரி பிள்ளைங்களுக்கு வந்து அர்த்தம் வைக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்ச மாதிரி உஸ்தாத் எங்களுக்கு நடத்தும் போது புரிஞ்ச மாதிரி இதே மாதிரி பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் கிராமர் பொறுத்த வரைக்கும் குரானில் வந்து அல்லாஹ் வந்து குரானுடைய ஒவ்வொரு வசனங்கள்லையும் கிராமர் அடிப்படையில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து இதன் மூலமாக வந்து நான் அடைஞ்ச பயன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களும் லஃப்லு டு லஃப்லு வார்த்தை வைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் ஒவ்வொரு சட்டத்துக்கும் மாறுபட்ட சில விஷயங்கள் இருக்குது. ஒரே கிதாப்லேயே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரே விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து மண்டையில் ஏறிட்டு இருந்துச்சு. சாதாரணமாக நான் வந்து ஜர்ரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய விஷயங்கள் ஜர்ருன்னு தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து ஹஃப்லு அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை இருக்குது அப்படின்னும். அதுக்கப்புறமா வந்து இது பதில் பாடம் உஸ்தாத் நடத்தும்போது கூட வந்து குல்லு பதில் மீன் பதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படித்தோம். அதில் ஷை பதில் கூட கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில நுணுக்கங்கள் வந்து அல்லாஹ்வுடைய உதவியால் உஸ்தாத் மூலமாகவும் இந்த புக்கு மூலமாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து பயனுள்ளதாக என்னுடைய மாணவிகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துவா செய்கிறோம். அல்லாஹ் வந்து இந்த புக்கு நடத்தின உஸ்தாதுக்கும் ப்ளஸ் இதை நடத்தின அந்த நஸ்ருல் இஸ்லாம் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா. நான் நஸ்ருல் இஸ்லாம் அகாடமியில் அஜ்ருமியா கோர்ஸ் பேட்ச் 1 முடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். காலேஜ் படிக்கும்போது ஃபியூ அரபிக்ஸ் புக்ஸ்லாம் படிச்சிருக்கோம். பட் அதுக்கப்புறமா வந்து கிளாசிக்கல் புக்ஸில் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம நஸ்ருல் இஸ்லாம் அகாடமி வந்து ஆஜ்ருமியா கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது ஜாயின் பண்ணி படித்தோம். ஷேக் ஹன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி எப்போதுமே அவங்க டீச்சிங் வந்து ரொம்ப டிஸ்டிங்விஷ்டாக ரொம்ப சிறப்பாக தனித்துவமாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட எஃபர்ட் அதில் பின்னாடி நிறைய இருக்கும். ஹி ப்ரிப்பேர்ட் ஆல் தோஸ் ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரிலாம் நம்மளை வந்து த்ரூ அவுட் திஸ் கோர்ஸ் ஹி வாஸ் கீப்பிங் அஸ் என்கேஜ். 3 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ ஆஜ்ருமியான்றது வந்து இட்ஸ் பேசிக் கிளாசிக்கல் புக். இன்னும் மென்மேலும் படிக்கிறதுக்கு இதுதான் வந்து பேஸே. ஸோ இதுக்கப்புறம் கத்துனது அல்ஃபித் மாலிக் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆஜ்ருமியா இஸ் பேஸ். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இங்கே படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நஸ்ருல் இஸ்லாமுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அண்ட் ஷேக் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆஜ்ருமியா கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உஸ்தாத் ரொம்ப நல்லாவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு ரூல்ஸ், அரபிக் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்ல தெளிவாகவும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க பல பேர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருக்கும். நாங்களும் அரபிக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தவங்க தான். அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு இதில் நாங்கள் படித்த ஒரு இந்த கோர்ஸ் மூலமாக நாங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு உதவிச்சு. அதே மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நாங்கள் தவறாக புரிஞ்சிருக்கலாம். அப்போ ஷேக் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது, அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த கிளாஸ்ல அவங்க சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். எங்களுக்கு புரிஞ்சுது நம்ம இதை வந்து தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதெல்லாம் கூட எங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி கிடையாது, இன்னும் நிறைய தெளிவாச்சு. இதுக்கு முன்னாடி படித்தது வேற, ஏற்கனவே தெரிஞ்சதா இருந்தாலும் கூட இன்னொரு தடவை ஷேக் நடத்தும் போது எங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்ச ரூல்ஸ் இன்னும் தெளிவாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து ஷேக் அவங்களுக்கு வந்து ஆஃபியத்தையும் மறுமை வாழ்வையும் இந்த உலகத்திலும் இரு உலகத்தில் உள்ள பெஸ்ட் சக்ஸஸ் அல்லாஹ் கொடுத்து மறுமையில சொர்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வையும் காணக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் வந்து ஷேக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்னும் அவங்க மார்க்கத்துக்காகவும் மார்க்க கல்விக்காகவும் நிறைய பணிகள் செய்யணும். அதுக்காக அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஆஃபியத்தையும் எல்லா வசதிகளையும் அல்லாஹ் பரக்கத்தையும் செஞ்சு அருள்வானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இதே மாதிரி இனி அடுத்தடுத்து வர கோர்ஸ்களையும் நாங்கள் சேர்ந்து அவங்க மூலமா பலன் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வந்து எங்களுக்கு தரணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.